சிறுநீரகத்தின் மற்ற செயல்பாடுகள்: இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருத்தல், சிவப்பு இரத்த அணுக்கள் உற்பத்தியை தூண்டுதல், எலும்புகள் கால்சியத்தை நன்றாக உறிஞ்சிக்கொள்ள உதவும் வைட்டமின் D3 உருவாக்குதல், புரதத்திலிருந்து குளுக்கோஸை உற்பத்தி செய்தல். இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருத்தல். முன்பு குறிப்பிட்டது நெஃப்ரான்களின் செயல்பாட்டினால் இரத்த அழுத்தம் சீரானதை பற்றி. இப்போது குறிப்பிடுவது சிறுநீரகத்தில் சுரக்கும் ஹார்மோன்களின் செயல்பாட்டினால் இரத்த அழுத்தம் சீராவதை பற்றி. இரத்த அழுத்தம் குறையும் பொழுது சிறுநீரகம் ரெனின் என்னும் ஹார்மோனை சுரந்து இரத்தத்தின் பிளாஸ்மாவில் உள்ள ஏஞ்சியோடென்சினோஜன் என்னும் புரதத்தை ஏஞ்சியோடென்சின் 1 மாற்றும். பிறகு நுரையீரலில் சுரக்கும் ஏஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் என்கின்ற நொதியின் செயல்பாட்டினால், நொதி என்றால் என்சைம், இந்த நொதியின் செயல்பாட்டினால் ஏஞ்சியோடென்சின் 1 ஏஞ்சியோடென்சின் 2 மாறி இரத்த குழாய்களின் சுவற்றுக்குள் இருக்கும் மென் தசைகளை சுருக்குவதன் மூலம் இரத்த குழாய்கள் சுருங்கி இரத்த அழுத்தம் உயர்ந்து சமநிலைக்கு வரும். உதாரணத்திற்கு, ஒரு 3 அங்குல குழாயில் தண்ணீர் பாயும் போது உள்ள அழுத்தத்தை விட அதே அளவு தண்ணீர் 1½ அங்குல குழாயில் பாயும் போது எப்படி அழுத்தம் அதிகரிக்குமோ அதுபோன்றுதான் இரத்த குழாய்கள் சுருங்கும் பொழுது இரத்த அழுத்தம் உயரும், இரத்த குழாய்கள் விரிவடையும் பொழுது இரத்த அழுத்தம் குறையும். ஏஞ்சியோடென்சின் 2 இரத்த குழாய்களின் சுவற்றுக்குள் இருக்கும் மென்தசைகளை சுருக்குவது மட்டுமல்லாமல் சிறுநீரகத்தின் கார்டெக்ஸ் பகுதியை தூண்டி ஆல்டோஸ்டிரான் ஹார்மோனை சுரக்கச் செய்து நெஃப்ரான்களில் பௌமன் கிண்ணத்துக்குள் நுழையும் இரத்த குழாயை சுருக்கி கிளாமரலஸுக்கு செல்லும் இரத்தத்தின் அளவை குறைத்து அதன் மூலம் அங்கு ஏற்படும் வடிதலை குறைக்கின்றது. இதனால் அங்கு அதிக அளவு தண்ணீர் வடிந்திடாமல் தடுக்கப்பட்டு இரத்தத்தில் இருக்கின்ற நீரை தக்க வைத்து கொண்டு இரத்த அழுத்தம் குறையாமல் பாதுகாக்கிறது. அதோடு நெஃப்ரான்களில் உள்ள முன்னுண்குழல் பின்னுண்குழல்கள் தன் குழல்களுக்குள் செல்லும் திரவத்திலிருந்து தேவையான பொருட்களை மீண்டும் உறிஞ்சும் பொழுது உப்பையும் தண்ணீரையும் அதிக அளவு உறிஞ்சி தக்க வைத்து கொண்டு இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்க உதவுகிறது ஆல்டோஸ்டிரான் ஹார்மோன். இந்த மொத்த நிகழ்வுகளையும் சேர்த்துதான் ரெனின் ஏஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரான் அமைப்பின் மூலம் இரத்த அழுத்தம் சீராக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றனர். சிவப்பு இரத்த அணுக்கள் உற்பத்தியை தூண்டுதல். சிவப்பு இரத்த அணுக்களுக்கு ஹீமோகுளோபின் தான் சிவப்பு நிறத்தை தருகின்றது. ஹீமோகுளோபின் சிவப்பு இரத்த அணுக்களில் 70% பங்கை வகிக்கின்றது. இவைகள் ஹீம் என்னும் இரும்புச்சத்தாலும் குளோபுலின் என்னும் புரதச்சத்தாலும் ஆனவை. நுரையீரலிலிருந்து ஆக்சிஜனை திசுக்களுக்கும் திசுக்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலுக்கும் ஹீமோகுளோபின் தான் கடத்துகின்றது. சாதாரணமாக ஹீமோகுளோபின் ஆண்களுக்கு 13.5 17.5 கிராம் வரைக்கும் இருக்கும், பெண்களுக்கு 12 15.5 கிராம் வரைக்கும் இருக்கும். ஹீமோகுளோபின் அளவு குறைந்தால் இரத்தம் ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளும் அளவும் குறையும். அதுபோன்ற சமயங்களில் சிறுநீரகம் எரித்ரோபாய்டின் ஹார்மோனை சுரந்து எலும்பு மஜ்ஜை போன் மேரோவுக்கு அனுப்பி சிவப்பு இரத்த அணுக்கள் உற்பத்தியை தூண்டி அதன் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலம் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும். சிறுநீரகம் செயலிழந்தவர்களுக்கு எரித்ரோபாய்டின் ஹார்மோன் சுரப்பதில்லை. எனவே அவர்கள் அனைவருக்கும் அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்கும். அதனால்தான் அவர்களுக்கு ஊசி மூலம் எரித்ரோபாய்டின் ஹார்மோன் வழங்கப்படுகின்றது. சிறுநீரகம் செயலிழந்தவர்கள் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்றால் ஊசி மூலம் எரித்ரோபாய்டின் ஹார்மோனை எடுத்துக்கொள்வதோடு இரும்புச்சத்து மாத்திரையும் புரதச்சத்து உணவையும் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும்.